வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இந்த கேள்வி சிஎஸ்ஐஆர் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு மற்றும் ஏஐபிஎன் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் ஏற்கனவே ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ரியேஜென்ட்டை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அப்ளிகேஷனை 3 பகுதிகளாக நம்ம பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். ஸோ இங்கே ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஐபிஎன் இரண்டும் பார்த்தீங்கன்னா முதல் படியில் வினைபுரிந்து நமக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கலை கொடுக்கிறது. ஸோ இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் தான் இந்த சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரிய போகுது. எப்படின்னு பாருங்கள். ஸோ ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அயோடின் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பாண்ட் ஹோமோலைட்டிக் கிளிவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் உருவாகுது. இப்போ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் சென்டர்டு இன்டர்மீடியேட் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை பாருங்கள். ஒரு பைசைக்கிளிக் சிஸ்டம் இருக்குது. இங்கே 5 மெம்பர் ரிங் இருக்குது, இங்கே 3 மெம்பர் ரிங் சிஸ்டம் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 மெம்பர் ரிங் சிஸ்டம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயினஸ்ட் ரிங் சிஸ்டம் தெரியும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ட்ரெயின் ரிலீவ் ஆகுது. எப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரேடிக்கல் இங்கே உள்நோக்கி வருது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்ட் ஹோமோலிட்டிக் கிளிவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு புதிதாக ஒரு கார்பன் சென்டர் ரேடிக்கல் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ரிங் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடுக்கு. இப்போ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஹைட்ரைட் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட்ல இருந்து. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வினைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுட் பேக்வித் ரிங் எக்ஸ்பென்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். சரி, நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேள்வியின்படி இங்கே இருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.